வாசிக்கலாம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம். மார்க்கு 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? கொஞ்சம் சத்தமா, மைக் ஒன்றும் இல்லையா சிஸ்டர்? சோத்திரம். ஹல்லேலூயா. சத்தமா வாசிங்க, மைக்கில் வாசிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சுத்தமா சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுகிறார், அன்பு மகளே, அன்பு மகனே, என்ன சொல்லுகிறார்? உன் விசுவாசம் உன்னை ரட்சிச்சது. எல்லாரும் சொல்லுங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சிச்சது. ஆமென். விசுவாசம் முக்கியம். விசுவாசம் இருந்தால் அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த எல்ரோய் சபையில நீங்க கால் எடுத்து வைக்கும் போது நீங்க விசுவாசத்தோட வாங்க, நீங்க எதிர்பார்த்த அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும். ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் தான் முக்கியம். ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது எல்லாம் ஒவ்வொருத்தரோடு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அந்த கண்ணு தெரியாத பார்வையற்ற குருடனோடு கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சிச்சது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சிச்சது. விசுவாசம். ஒரு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்து சாப்பிடுகிறார் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு முக்கியமா என்ன வேணும் சொல்லுங்க? விசுவாசம். விசுவாசம் இருந்தால் தாம் சபையில எல்லா காரியங்களிலும் நீங்க ஒழுங்கு கிரமமாய் வந்து பங்கெடுக்க முடியும். விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறார்? மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சிச்சது. விசுவாசம் தான் முக்கியம். ஏதோ ஒரு கடமைக்கு நாம் ஊழியத்துக்கு வராங்க அல்ல சபைக்கு வராங்க, அப்படி அல்ல. விசுவாசத்தோட வரணும். எப்படி வரணும் சொல்லுங்களே, வாய் திறந்து. விசுவாசத்தோட வரணும். மரித்த லாசரு உயிர்ப்பிக்க போகிறார். மார்த்தாள் என்ன சொன்னாரு? 4 நாளாயிற்று, இப்பொழுது நாருமே. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எல்லாரும் சொல்லுங்க என்னோட சேர்த்து. பக்கத்துல இந்த முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். If you would believe, you would see the glory of God. Amen. விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய மகிமை பார்க்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் முக்கியம். விசுவாசத்தை பற்றி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. எபிரேய லேகனம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. விசுவாசமானது காணப்படுகிறவர்களின் உறுதியும், நம்பப்படுகிறவர்களின் உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நல்லா வாசிங்க மறுபடியும். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். ஆமென். மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். விசுவாசமானது, நல்லா கவனிக்கணும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. நம்ம காணப்படாத காரியங்கள். லாசரு வெளியில வருவன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்ப. இன்னும் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அதே எபிரேய லேகனம் 11:6 வசனத்தை வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். கூடாத காரியம். ஏனென்றால் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டும். ஆமென். என்ன அருமையான வசனம் பவுலடிகள் எழுதியிருக்கிறாரு. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அடுத்தது அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 11:6. காரியம் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு. இதுதான் விசுவாசம். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. நீங்க என்னெல்லாம் ஜெபம் பண்ணாலும் சரி, என்னெல்லாம் கூட்டத்துக்கு வந்தாலும் சரி, விசுவாசம் இருந்தா தான் அதுக்கெல்லாம் பலன் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் அநேக வருஷங்களாக அநேக சபைகளில் போயிட்டு இருக்குது. எனக்கு ஆண்டவர் எனக்கு அநேக காரியங்கள் வெளிப்படுத்தி இருக்கு. சில விசுவாசிகள் வந்து கடமைக்கு வராங்க. ஐயோ சபைக்கு வரலன்னா பாஸ்டர் கேட்பாங்களே, ஏமா வரலன்னு சொன்ன. பாஸ்டர் சொல்லதுனால சபைக்கு வருவவங்க இருக்கிறாங்க. அது ஒரு கூட்டம் இருக்குது. இனி ஒரு கூட்டம் விசுவாசத்தோட வருகிற ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, சபைக்கு போனோம். ஒரு கடமைக்கு வருகிற கூட்டம் இருக்குது. அப்படி 3-4 வரிசையில் இருக்கிறாங்க ஜனங்கள். நீங்க எந்த இது கூட்டத்தில் இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணணும். நீங்க விசுவாசத்தோட வரீங்களா, கடமைக்கு வரீங்களா, இல்ல பாஸ்டர் சொல்றதுனால வரீங்களா? நீங்களே முடிவு பண்ணணும். கர்த்தர்களோடு பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், ஆண்டவர் உங்களோடு சத்தியம்தான் பேசிக்கொண்டு இருக்குது. நீங்க ஆவிக்குரிய வாடியில வளரணும். யூ வாண்ட் ஸ்பிரிச்சுவல் growth. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். நீங்க சிலரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்க இருக்குன்னு தெரியுமா? எங்க இருக்குது? எல்கேஜில இருக்குது, யூகேஜி கூட வர மாட்டாங்க. ஐயா சொன்னாங்க 15 பேரு ஜபக்குழு இருக்கு. ஜபக்குழு இருக்குன்னா எப்படி இருக்கணும்? அனலா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அது எப்படியா? நான் அந்த ஜபக்குழு ஜெபிச்சா தானே அனலாக முடியல. இது அனலும் இல்லை குளிரும் இல்லை. ஐயா சொன்னதுனால நான் அங்கே இருக்கிறீங்களா ஓடிடும். வாட்ஸ் த மீனிங் ஆஃப் ஜபக்குழு, பிரேயர் குரூப்? நான் இந்த வயசுல ஒரு ஜப வீரனா இருக்கிறேன் ஜீசஸ் கால்ஸ்ல. ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏனோ நானும் நல்லா ஜபிக்கிற, உண்மையோடு உத்தமத்தோடு ஜபிக்கிற. ஆமென். இந்த 15 பேர் ஜபக்குழு ஐயாவுக்கு சப்போர்ட் இருந்தால் இந்த சபைக்கு ஓஹோன்னு போயிருக்கும். ஆமென். இந்த சபை எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷம். ஜபக்குழு நல்லா ஜபம் பண்ணணும். ஜபமே எங்க ஐயா ஜபிச்சா தானே ஜெயம் வருவல்ல. சோத்ரம் சோத்ரம். ஆத்திரம் வருது. ஜபக்குழு இருக்குன்னு எல்லாம் ஆத்திரம் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன குழு? ஜபக்குழு. அது எதுக்கு ஆண்டவர் ஐயா ஏற்படுத்தி இருக்கு சொல்லுங்க? எதுக்காக சொல்லுமா? ஜபிக்கிறதுக்கு. நீங்க வல்லமையோட ஜபிச்சு பாருங்க, இந்த சபையின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். உங்க குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படும். உங்க வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் சந்திக்கப்படும். வருமானம் சந்திக்கப்படும். விசுவாசம். இந்த ஜபக்குழு நீங்க எப்படி செயல்படணும்? விசுவாசத்தோட நீங்க ஜபிக்கணும். விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியே சொல்லுங்களே. யார் எழுதியிருக்கு? யாக்கோபு எழுதியிருக்கிறார்ல. விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும்.
விசுவாசத்தை பற்றி அநேக இடங்கள் எழுதியிருக்கு. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார், விசுவாசம் முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு, நானும் நீங்களும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கணும் என்கில் நமக்குள்ள என்ன இருக்கணும்? உண்மையான விசுவாசம் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க விசுவாசம் இல்லாமல் ஜெப குழுவில் ஜெபிச்சால் எந்த பிரயோஜனம் இல்லை. நோ பெனிஃபிட். கடமைக்கு நீங்க ஜெபிக்கிற, பாஸ்டர் சொன்னதுனால நீங்க இருக்கிற, நோ, அது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கல. தேவன் அற்புதம் செய்யணும் என்கில் நமக்குள்ள என்ன இருக்கணும்? சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்க. விசுவாசம். விசுவாசம் முக்கியம். விசுவாசம் இல்லாமல் எத்தனை ஜெபம் ஜெபிச்சாலும் சரி, குப்பனை வச்சு தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஜெபம் எங்கேயுமே போய் சேராது. ஐயா ஒரு சாட்சி சொன்னார்ல, எங்கே தென்காசியில ராஜபாளையத்திலிருந்து யாருக்கும் உடம்பு சரியில்லாம இருந்தது. எத்தனையோ நீங்க எல்லாரும் ஜெபிச்சிருக்கு. இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு, அங்கே அற்புதம் செய்திருக்கிறாரு. அந்த விசுவாசம். ஆமென், அல்லேலூயா. ஐயாவுக்கு அந்த மெசேஜ் அனுப்பினவரு விசுவாசத்தோடு அனுப்பி இருக்கிறாரு. ஆமென். இங்க சபையார் ஜெபிச்சாலு இல்ல மற்றவங்களுக்கு ஜெபிச்சாலு எனக்கு ஒரு நன்மை வருவதில் எதிர்பார்ப்பு. ஆமென். ஒரு உண்மை சொல்ல நான் விரும்புகிறேன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்வில் அற்புதம் நடக்காத காரியம் தெரியுமா? They have no faith. விசுவாசம் இல்லை. ஏதோ கடமைக்கு ஜெபிக்க, நம்ம வீட்டிலாலும் சரி, நம்ம குடும்ப தேவைகளுக்காலும் சரி, விசுவாசத்தோடு ஜெபிங்க, கர்த்தர் அற்புதம் செய்வாரு. ஆமென். இந்த மகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சி. அடுத்து என்ன சொல்கிறது? நீ சமாதானத்துடனே போ. இன்றைக்கு விசுவாசம், இரண்டாவது சமாதானம், மூன்றாவது உன் வேதனை நீங்கி சுகமாயிரி. 3 விதமான ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ சமாதானத்துடனே போ. இன்றைக்கு வந்திருக்கிறவங்களை அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே நீ கலங்காதே, திகையாதே, நீ சமாதானத்தோட போன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். மகனே நீ கலங்காதே, திகையாதே, நீ சமாதானத்தோட போன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்றைக்கு இல்லாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? சமாதானம் இல்லை. போன்ல ஜெபிக்கும் போது என்னை பார்க்கிற அநேகர் சொல்ல, ஐயா முதலாவது சொல்ல காரியம் என்ன தெரியுமா? எனக்கு சமாதானம் இல்லையா, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. இன்னைக்கு சமாதானத்துக்காக ஒரு போராட்டமே நடந்து கொண்டு இருக்குது. இன்னைக்கு சமாதானத்தை கெடுத்துக்கிறது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? இன்றைக்கு மெயினான ஒரு காரியம் நம்முடைய சமாதானத்தை கெடுத்துக்கிறது என்ன தெரியுமா? செல்போன். நமக்கு உள்ள என்ன இருக்குது? நல்ல வாஞ்சை இருக்குது, ஜெபிக்கலாம், இல்லைன்னா வேதம் வாசிக்கலாம், அப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஒரு சின்ன பொருள் அங்க மாட்டி வச்சிருக்கு, அது நம்முடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறாரு. நான் கடந்த இந்த 1ஆம் தேதி பட்டாபிராமன் சர்ச்சில் நான் 2வது வாரம் அங்கே போறேன். அங்கே பிபிஎஸ் கூட்டம் நடந்த ஒரு கோரியோகிராஃபி நடத்தினாங்க. கடைசியில் நல்ல ப்ரோக்ராம் இருந்து, கடைசி அந்த ப்ரோக்ராமில் செல்போன் பார்த்து பார்த்து வாலிப பசங்களை, வாலிப அந்த தங்கச்சி மாதிரி கெட்டு போனா அந்த கோரியோகிராஃபியா இருந்தது. ரொம்ப அருமையா அவங்க அதை சித்திரீகரிச்சாங்க. அவங்க என்ன, அதோட மெசேஜ் என்ன தெரியுமா? செல்போன் அமிதமாய் பார்த்தாலு நரகத்துல தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான். இன்னைக்கு உங்க ஆத்துமாவை நீங்களே கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. மணிக்கணக்கு செல்போன் பார்த்தாலு தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ஆத்துமா தேவனை விட்டு தூரமாய் போயிட்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்னைக்கு கொரோனா விட ஒரு பயங்கரமான ஒரு வைரஸா இருக்குது. என்னது? செல்போன். செல்போன் இல்லாம வாழ முடியாத காலமா இருக்கு. எனக்கு ஒன்றும் செல்போன் தேவையில்லை.
செல்போன்னால எனக்கு எந்த ஐ ஹாவ் நோ பெனிஃபிட். எனக்கு என்ன ஆண்டவரும் இந்த பரிசுத்த வேதாவும் தான் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. ஏற்கனவே நம்ம லேண்ட் போனா இருந்தது, கைபேசி. தமிழ் அப்படித்தானே சொல்லும். கைபேசி நல்லது. ஆனா கைபேசி என்ன பண்றாங்க? நம்மட ஆத்துமாவை கெடுத்துக்கிறாங்க. நிச்சயமா சொல்றேன், நல்லொரு சதவீதம் விசுவாசிகள் பரலோகத்துக்கு போக மாட்டேன், இயேசுவை தரிசிக்க மாட்டேன். செல்போன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்குது. காரணம், அது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்றேன். நம்ம அதே பார்த்துட்டு இருக்கும்போது அது எங்க வந்து பதியும் சொல்லுங்க? மூளையில. மூளையில் இருக்குன்னா அப்ப அந்த விசுவாசம் எங்க போயிடும்? தானாவே போயிடும். இன்னைக்கு சின்ன பசங்களு, வாலிப சகோதரிமாரு, சகோதரன்மாரு, பெரியவங்களும் வர சில கொல்லு தாத்தா கொல்லு பாட்டி வரைக்கும் செல்போன் பார்த்தா சிரிக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், கொரோனா விட பயங்கரமான வைரஸ் இது. கொரோனா வந்து போச்சு, நாம எல்லாம் கர்த்தருக்கு மேல் உயிரோடு இருக்குது. ஆனா இது சாகன வரைக்கும் கூட இருக்கும். இதை விட்டு போவங்களா? பைபிள் மேலே வச்சிருக்கு, என்ன வச்சிருக்கு சொல்ல மாட்டீங்களா? செல்போன் வச்சிருக்கு. சிலர் பைபிளுக்குள்ள செல்போன் வச்சிருக்கு. ஓ கரெக்ட். செல்போனுக்கா ஜெபம் பண்றேன்ல, தோத்திரம். இன்னும் சொல்ல போனாலு செல்போன் நான் அநேக ஊழியக்காரன் பார்த்திருக்கு, நெஞ்சில மாறல வச்சிருக்கு. ஏன்னா அந்த மாறு சூடடிக்கணும். எங்க வச்சிருக்கு? விசுவாசில மட்டுமல்ல, ஊழியக்காரன் அவங்களுக்கு ஏதோ பெரிய ஒரு கம மாதிரி, ஒரு பெரிய வெயிட் மாதிரி செல்போன் இருக்குது. அடையாளம், ஓட்டு போட அடையாளம் இருக்குல்ல, அதே மாதிரி மாறுல வச்சிருக்கு. மாறு சூடடிக்கணும் இல்ல, அதுக்காக. விசுவாசிகள் மட்டுமல்ல, அநேக ஊழியக்காரர் கெட்டு போய் கொண்டு இருக்கிறாங்க. பரலோக ராஜ்யத்தில் அவங்களும் போக மாட்டேன், நிச்சயமா சொல்றேன். நான் அநேக சபைகளில் போகுது, புல்பில் என்ன இருக்கும்? புல்பில் என்ன இருக்கணும்? பைபிள் மட்டும்தான். அதுக்கு மேல என்ன இருக்கு? செல்போன் இருக்குது. பயங்கரமா அல்லேலூயா சோத்ரம் 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 ஆராதனை பண்றாங்க. ஓடி வந்து பாக்குறாங்க, நோண்டி நோண்டி பாக்குறாங்க. யாரு? பாஸ்டர். ஏதாவது வந்திருக்கிறாங்க, அல்லேலூயா சோத்ரம் சோத்ரம் சோத்ரம், மறுபடியும் அல்லேலூயா சோத்ரம் சோத்ரம். இது கண்ணாலே பாக்குறது கதை இல்லை. அநேக சபைகளில் அடிமை ஆண்டு கர்த்தர் கொண்டு வர சொல்றேன். செல்போன் அவனுக்கு ஜீவன் கொடுத்தது சொல்லுங்க. அந்த செல்போன் உன் ஜீவன் எடுக்க வந்திருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது, இப்ப தெரியாது. தயவு செய்து சொல்றேன், ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவு நீங்க முன்னுரிமை கொடுங்க. செல்போன் பாருங்க, நல்லது பாருங்க. மணிக்கணக்கெல்லாம் பார்த்தாலே உங்க ஒரு ஜப குழுவில் நீங்க செயல்பட முடியாது. நான் சொல்றேன், ஏதோ பாஸ்டர் விருந்தனாலே பார்த்தேன் வந்து ஏதோ ஒரு ஜபம் பண்ணிட்டு அவ்வளவுதான். அந்த ஜபத்துக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு மனசுக்குள்ள ஆவியும் இந்த செல்போனும் தமிழ் ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது. உனக்குள்ள ஒரு ஆசை இருக்குது, என்ன இருக்குது? ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனா உன்னால முடியல. காரணம் என்ன? இந்த போராட்டம் நடந்துட்டே இருக்குது. யாரு ஜெயிக்கிறாங்க? யாரு ஜெயிக்கிறாங்க? கரெக்டா சொல்லிட்டு, செல்போன் ஜெயிக்கிறாங்க, ஆத்மா தோத்து போறாங்க. தயவு செய்து இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு நன்மைக்கு தந்திருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நன்மைக்காக நம்ம பயன்படுத்தணும், தீமைக்காக இல்ல. அதனாலே இன்றைக்கு நான் என்ன சொல்ல வந்தது, அந்த வசனம், நீ சமாதானத்துடனே போ. எல்லாரும் சொல்லுங்க, இன்றைக்கு வந்திருக்கேன்னு நீங்க சமாதானத்துல போனோம். அதுதான் என்ன ஆண்டவரோட வாஞ்ச. செல்போனை பற்றி நீங்க கவலைப்படக்கூடாது. இன்றைக்கு நீங்க ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வரணும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரே, நான் மணிக்கணக்கு
நான் செல்போன் பார்த்து பார்த்து என்னுடைய சமாதானத்தை நான் இழந்து போய் கொண்டு இருக்கப்பா. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள பிரச்சனை. காரணம் என்ன? காரணம் என்ன? இந்த செல்போன். இன்னைக்கு குடும்ப ஜெபம் இல்லை. எத்தனை வீட்டில் குடும்ப ஜெபம் நடத்துறாங்க? உண்மையோடு சொல்ல முடியுமா? எத்தனை வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்குது? குடும்ப ஜெபம் இஸ் மஸ்ட். ஃபேமிலி பிரேயர் இஸ் மஸ்ட். குடும்ப ஜெபம் உள்ள குடும்பங்களை தான் தேவன் ஆசீர்வதிக்கும். இது பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிட்ட காரியம். இது கணவன் வேலை முடிஞ்சு வந்தாச்சு, மனைவி வீட்டுல எல்லாம் முடிஞ்சாச்சு. என்ன செய்வாங்க? ஒரு வீட்டு 4 பேர் இருக்கிறாங்க, கணவன் மனைவி 2 பிள்ளைகள். இந்த 2 பிள்ளை 4 பேர் கையில் என்ன இருக்கும் சொல்லுங்களே? செல்போன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில செல்போன் வச்சுட்டே இருக்கும். வச்சுட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் சிரிப்பு வருது. நாங்க அதானே பண்றாங்கன்னு சொல்றோம். இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் குடும்ப ஜெபம் நடக்குது சொல்லுங்க? குடும்ப ஜெபம் எல்லாம் அதான் இந்த செல்போன் எல்லாம் வைரஸ் வந்ததுனாலே குடும்ப ஜெபம் இல்லையா? ஒரு வீட்டுல குடும்ப ஜெபம் இல்லை. அந்த செல்போன் பார்த்து பார்த்து அதுல என்ன வருது அதான் பேசுறாங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை, சமாதானம் இல்லை. They have no peace of mind. சமாதானம் இல்லை. பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள சண்டை. ஒரு 15 நிமிஷமாவது, ஒரு 20 நிமிஷமாவது கணவன் மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்து ஜெபிச்சு பாருங்க. முதல்ல ஆண்டவர் கொஞ்சம் நன்றி ஸ்துதி ஸ்தோத்திரங்களை சொல்லி, அப்புறம் 2 பாடலை பாடி, ஒரு வேதாகமத்திலே ஒரு பாராகிராஃப் வாசிச்சு, அது நீங்க டிஸ்கஸ் பண்ணி, அதை பற்றி யாராவது போதிச்ச டாக்டர்ஸ் கொடுத்து, உங்க தேவைகளுக்காக நீங்க ஜெபிக்க. வேற யாருக்கும் நீங்க ஜெபிக்க வேணாம், உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபிங்க. உங்களுக்கு சமாதானம் வரும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிகளும் வலது கருதை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபமே, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்வில் ஜெயம் இல்லை, அநேகருடைய வாழ்வில் சமாதானம் இல்லை. கர்த்தருக்கு பிரியமில்லாத சிற்றின்பங்களுக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களே ஈஜிப்டில் விடுவித்தாங்க. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் மறுபடி ஈஜிப்டில் போயிட்டே இருக்குது, பிசாசின் அடிமையாய் கொண்டு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இன்றைக்கு அநேகருக்கு வேதனை இருக்குது. வேதனை இல்லாத மனிதர்களே கிடையாது. வியாதி ஒரு வேதனை. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், பலவிதமான வியாதிகள், காலு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, பலவிதமான வியாதிகள், வேதனை. எல்லாருக்கும் வேதனை இருக்குது. அருமையான ஐயா சொன்னாரு, உங்களை துணைவியார் இறந்துட்டாங்கன்னு. நல்ல ஒரு சாட்சி அவர் சொன்னாரு. அந்த துக்கத்தினாலே அவரால் ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, உண்மைதான். ஆனால் அதில் இருந்து ஆண்டவர் அவரை மீண்டெடுத்திருக்கிறாரு. இறந்து போனவர் திரும்பி வருவார். நம்ம எவ்வளவு கவலையோடு இருந்தாலும் திரும்பி வர மாட்டார். அத 1 தெசலோனிக்கர் 4:13 சொல்லியிருக்க, வாசிக்க வேண்டாம். என்ன சொல்லியிருக்கு? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதான் நம்முடைய நம்பிக்கை. உங்க மனைவி கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால், நீங்கள் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது உங்க மனைவியை பரலோகத்தில் நீங்க முகாமுகமாய் தரிசிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதான் விசுவாசம். ஆமென். ஐயோ போய்ச்சேன்னு சொல்லி நம்பிக்கை இல்லாதவர்களை போல நீங்க அழியக்கூடாது. இந்த வசனம் சொல்லுறது சரி. பரிசுத்த ஆவியானவர் சொல்ல வாசிக்க சொல்றாரு. ஏனென்றில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு. இல்ல 4:13 வாசிங்க. 1 தெசலோனியர் 4:13. அன்றியும் சகோதரரே நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம், ஐயா உங்களுக்காக சொல்றத பார்க்கணும். நித்திரை அடைந்த நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான
நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க அறிவில்லாம இருக்க எனக்கு மனதில்லை. எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று உயிரோடு இருக்கும் நாமும் பின்பு உயிரோடு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் மேல் இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். ஆகையால் அல்லேலூயா. கடைசி என்ன சொல்லுகிறது? ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க ஐயா. அந்த வசனத்தை நீங்க வாசிக்கணும். 1 தெசலோனிக்கர் 4:13 மரித்தவரை பற்றி நாம் அதிகமாய் வேதனைப்படக்கூடாது. நாம் விசுவாசிகள். மற்றவர்களை போல துக்கித்து எனக்கு மனதில் இந்த பவுலடியில் சொல்லுகிறார். அப்படி அளவுக்கு அதிகமாய் துக்கித்த என்ன நடக்க தெரியுமா? பிசாசு உங்களுக்குள்ள புகுந்து அவன் செய்ய வேண்டிய வேலை செய்யும். கடைசி சொல்லுவாங்க, என்ன என் மனைவி வந்தாங்க, என்னை கூட்டிட்டு வந்தாங்க, மனைவி ஒன்றும் வரமாட்டாங்க, பிசாசு தான் வருவாங்க. பக்கத்து வீட்டுல லட்சுமி இறந்து போச்சு, லட்சுமி வந்தாங்க, ஆமே ஒரு லட்சுமியும் வராது. வேதம் படிச்சவங்களுக்கு தெரியும், இந்த பூமியில உயிர் போனா ஒரு ஆத்துமாவும் இந்த உலகத்தில் ஊடாடி நடக்க தேவன் அனுமதிக்க மாட்டேன். இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்க. நல்ல ஆத்துமா இப்ப பரலோகம் போக மாட்டேன், எங்க போகும்? பரதீசில போகும். ஆண்டவரே 3 நாள் இருந்தாங்கல்ல பரதீசில், பாரடைஸ். நல்ல ஆத்மா அங்கே போய் தங்கும். கெட்ட ஆத்மா எங்க போகும்? அவங்களுக்கு அந்த பாதாளம் இருக்குது, அந்த இடத்துல போய் தங்கும். ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் தான், கடைசி நாள் தான் இவங்களெல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். எப்படி உயிர்ப்பிக்கப்படும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அதனாலே ஒரு லட்சுமியும் வராது, ஒரு மகாலட்சுமியும் வராது, ஒரு பத்ரகாளியும் வராது. ஆமென் அல்லேலூயா. இந்த பிசாசு இல்லை, இவங்க பேரு சொல்லி வருவாங்க. நான் தூக்க மாட்டியா, லட்சுமி தான், உன்னை விட மாட்டேன், உன்னை நான் கொண்டு போவோமே. எங்க கொண்டு போ? சோத்ரம். என் பயமா இருக்கா? அல்லேலூயா. ஒரு லட்சுமியும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமென், ஒரு ஆமென் சொல்லுங்க. பிசாசு அந்த வேஷம் போட்டு வருவாங்க. அல்லேலூயா. மரித்தவரை பற்றி நாம் வேதனைப்படக்கூடாது. வேதனை எல்லாருக்குமே இருக்கு. கணவன் எழுந்து போனாங்க, பிள்ளைகளுக்கு தகப்பன் இல்லை, திக்கற்ற பிள்ளைகள், விதவை. இந்த ஸ்திரீக்கு அநேக வேதனை இருந்தது. அது காரணம் இருக்குது. வாசிக்கலாம், மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து. சீக்கிரம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவையெல்லாம் செலவழித்தும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்தது. அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தார். ஆமென், ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க பலமுறை இதை கேட்டிருக்கலாம், ஆனா இன்றைக்கு கர்த்தர் வித்தியாசமா உங்களோட பேச போகிறார். அவள் எத்தனை வருஷம் பெரும்பாடு? 12 வருஷம். நான் இதை பற்றி பயங்கரமான சிந்திச்சேன். நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், 12 வருஷம் பெருமாடுள்ள ஸ்திரீ வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. காரணம், ஒவ்வொரு நாளும் நான் டெலிபோனில கேட்கிறேன், ஐயா
ப்ளீடிங்கா இருக்கு ஐயா, ஜெபம் பண்ணு. 1 வாரம், 2 வாரம், 3 வாரம், 1 மாதம், அதுக்கு மேல தாங்க முடியாது. இன்னைக்கு வைத்திய சாஸ்திரம் பயங்கரமாய் விரிவாக்கம் செய்ததுனாலே, அநேக மருந்துகள் இருக்கிறதுனாலே அநேகர் இன்றைக்கு குணமடைகிறாங்க. ஆனால் அந்த அந்த காலத்துல என்ன இல்ல, டாக்டர்ஸ் கிடையாது. ஆமென். எத்தனை வருஷம்? 12 வருஷம். அவளுக்கு நிறைய சொத்து இருந்தது. அவளுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, நீ அங்க ஒரு வைத்தியர் இருக்காங்க, அவரு போய் பாரு, நீ சுகம் அடையும். உடனே இவளை என்ன செய்வாங்க, கொஞ்சம் சொத்தை விட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு நேரே அந்த இடத்துக்கு அந்த வைத்தியரை பார்க்க போகும். அதுவும் குணமடையலை. அப்ப இன்னொருத்தர் சொல்லுவாங்க, அந்த பட்டணத்துல ஒரு வைத்தியர் இருக்கிறாங்க, கண்டிப்பா அவனுக்கு குணமடைன்னு சொல்லுவாங்க. உடனே என்ன செய்யும், இன்னும் கொஞ்சம் சொத்தை விட்டுட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு அவளை அந்த வைத்தியரை பார்க்க போகும். இன்னொருத்தர் சொல்லாங்க, இன்னும் ஒரு நல்ல வைத்தியர் இருக்கிறாங்க, நீ அங்கே போன்னு. அப்படி அவருடைய சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு. வேதனை ஒரு பக்கம், அவனுடைய வேதனை, சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு. அன்றைக்கு யூதருடைய சட்ட நியாய பிரமாணத்தின்படி பெரும்பாடுள்ள ஸ்திரீ வீட்டுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அவளை ஒரு தனி அறையில பூட்டி வைக்கும். கணவனோடு பேச முடியாது, தான் பெற்ற பிள்ளைகளோடு பேச முடியாது. நல்ல கவனிக்கணும். அவரோடு சேர்ந்து சாப்பிட முடியாது. வேதனை. 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 12 வருஷ காலம் தன் கணவனோடு பேச முடியல, பிள்ளைகளோடு பேச முடியல, அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்க முடியல. இது நாங்க சரித்திரம் படிச்ச போது, பைபிளுக்குள்ள படிக்கும் போது இது கிளீனா படிச்சிருக்குது. அவளை தனியே ஒரு அறையில பூட்டி வைக்கும். 1, 2 இல்ல, 12 வருஷ காலம். நான் ஆண்டவரிடத்து கேட்ட, ஆண்டவரே, இந்த 12 வருஷ காலம் எப்படி அவள் இந்த பெரும்பாடு தாங்கினான்? அதை பற்றி அனலைஸ் பண்ணிட்டு அதை சிந்திச்சுட்டே இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? அவளை சிருஷ்டிச்ச தேவன் அவளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னும் ஒண்ணு, அந்த காலத்துல சாப்பிடுற சாப்பாடு இல்லைன்னா இல்ல, விஷம் இல்லை, கெமிக்கல் இல்லை. அந்த காலத்துல நல்ல ஆகாரம். ஆனால் பிதாவாய் தேவன் ஒரு காரியம் முன்குறித்திருந்தாங்க. இதெல்லாம் ஆண்டவர்த்து நான் அவருடைய சன்னிதானத்தில் ஜெபிக்க அவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம் இது. ஆண்டவர் அவளை சிருஷ்டிச்சது. ஆமென். அவருடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்து மூலம் அவளை சுகமடையணும் பிதாவாய் தேவன் முன்குறித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால இந்த 12 வருஷ காலம் அவளை ஒரு பலவீனம் வராதபடி, அவளை இறந்து போகாதபடி பிதாவாய் தேவன் பாதுகாத்திருக்கிறார். ஆமென். அவளுக்கு ஒரு வேதனை அல்ல. சகோதரிமார், நல்ல சகோதரிமார் கேட்கணும். கணவன் பேச முடியாது, பிள்ளைகளோடு பேச முடியாது, குடும்பத்தில் பிரவேசிக்க முடியாது. அந்த காலத்துல சட்டம் தெரியுமா? பெரும்பாடுள்ள ஸ்திரீ வெளியில் வந்தாலு அவளை கல்லால் அடிச்சு கொல்லணும். அன்றைக்கு நியாய பிரமாணத்தில் எழுதி இருக்கு. அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? அந்த ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆமென். இன்னைக்கு அநேக வேதனைகளோடு நீங்க வந்திருக்கலாம். வேதனை இல்லாத மனிதர்கள் கிடையாது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அன்பு மகளே, அன்பு மகனே, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல வலது கை கொடுத்து சொல்லுங்க, உன் வேதனை நீங்கி சுகமாயிருந்த பாஸ்டர், உங்க வேதனை நீங்கி நீங்க சுகமாயிரு. ஆமென். சந்தோஷம் தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் நீங்களும் வேதனையோட வாழ்ந்து அவருடைய சித்தம் அல்ல. நம்மட வேதனை நீக்கிறது தான் அவர் இந்த பூமியில வந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் இவளை இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு, இயேசுவை பற்றி இவள் கேள்விப்பட்டு, அதுவரைக்கும் அவளுக்கு இயேசுவை பற்றி தெரியாது. இயேசு மரித்தவரை உயிர்ப்பிக்கிறாரு, குருடருக்கு பார்வை கொடுக்கிறாரு, குஷ்டரோகிகளை குணமாக்குறாரு, வியாதிஸ்தரை குணப்படுத்துறாரு. உடனே இவளுடைய உள்ளத்துல என்ன வந்தது? ஒரு விசுவாசம் வந்தது.
I want to see this Jesus. இந்த இயேசுவை நான் பார்க்கணும், இந்த இயேசுவை நான் பார்க்கணும். இந்த சபைக்கு வரும்போது என் இயேசுவே என் ஆவிக்குரிய வாடியில தரிசிக்கணும். கண்ணால தரிசனம் எத்தனை பேர் வராங்க? அவருடைய உள்ளத்துல வாஞ்சம் வந்தது. I want to see this Jesus. I am going to be healed. இந்த இயேசுவை எனக்கு பார்க்கணும். அவள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு, அப்படித்தானே அந்த வசனம் சொல்லுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. இது ஒரு சுகமளிக்கும் ஒரு 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 செய்தி. ஆமென். நீங்க விசுவாசத்தோட இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் இன்றைக்கு எந்த வியாதியும் குணமடையும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவளை என்ன செய்தாங்க? அவளை என்ன செய்தாங்க? வாசிங்க 27. இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. அதான் விசுவாசம். அங்க நிக்கட்டும். அதான் அவளுடைய விசுவாசம். காரணம் என்ன தெரியுமா? இயேசு முன்னாடி போக முடியாது. ஜனக்கூட்டம், பயங்கரமான ஜனக்கூட்டம், போக முடியாது. இவள் இது ஒரு தீட்டான வியாதி. என்ன வியாதி? இது ஒரு தீட்டான வியாதி. அவளை தொட்டா, யாரை தொட்டாலும் அவரை தீட்டப்படும். ஏன் இந்த தீட்டான வியாதியோட என்னிடத்தில் வந்த, இல்லைங்க இந்த கூட்டத்தின் நடுவில் வந்து சொன்னாலு வேற ஒண்ணும் இல்லை, உடனே கல்லால் அடிக்கும். ஆனா அவள் ஒரு தீர்மானம் எடுத்து, யாரு வேணும் இல்லைன்னா கல்லால் அடிக்கட்டும். இனி ஒண்ணு சொல்லட்டுமா? இயேசுவின் முன்னால் இவளுக்கு போறதுக்கு பயம். அவட உள்ளத்துல ஒரு பயம். ஐயோ இயேசுவே இதை கேட்டு, இந்த தீட்டான வியாதி நீ ஏன் என்னிடத்தில் வந்தது? அது யூதன்மாருடைய நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. அன்றைக்கு இயேசுவே கேட்டாலே நான் என்ன பதில் சொல்லும்? சீஷன்மார்கிட்ட சொல்ல முடியாது. அந்த டைம்ல நீ போன்னு சொல்லி அவங்களை தள்ளிவிடும். ஏன் இந்த தீட்டான வியாதியோட நீ வெளியே வந்து கேட்பாங்க. அதனால அவளை என்ன செய்தாங்க? பயந்து பயந்து அந்த ஆள் கூட்டத்தின் நடுவிலே வந்து இயேசுவின் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டு. ஆமென் சொல்லுங்க. நீங்க விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பார். அதே வஸ்திரத்தின் தொங்கல் இப்பொழுது உங்கள் மேலே ஆண்டவர் போட்டு கொண்டிருக்கிறார். You will be healed. ஆமென், ஆமென் சொல்லுங்க. எந்த வியாதியை குணப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 28வது வசனம் வாசிங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னா வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். 29. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தது. அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. யாராவது பெரும்பாவோட வந்திருந்தால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை சுகப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்லுங்க. அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு எத்தனை வருஷம்? 12 வருஷம். ஆமென். இயேசு அவளை தொடல, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் தொட்டிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவருடைய வஸ்திரம் முழுவதும் தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா, பரிசுத்தாவின் வல்லமை. அது மட்டும் என்ன சொல்லுகிறது? அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தது அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தார். ஆமென் சொல்லுங்க. அதுவரைக்கும் எழுந்து போனா அந்த பலன், ஆரோக்கியம் தேவன் அந்த நிமிடத்தில் கர்த்தர் அவளுக்கு திருப்பி கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த நிமிடத்தில் இந்த அவளுக்கு ஒரு வியாதியும் அந்த சரித்திரமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 30வது வசனத்தை வாசிங்க. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டது தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது, நீர் கண்டு என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீர்களே. இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து. பாத்தீங்களா? அவர் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். ஆமென். பயந்து நடுங்கி என்ன சொல்ல போன்னு தெரியல. தீட்டான வியாதியோட வந்திருக்கு. ஆனால் இயேசு ஒண்ணுமே சொல்லல. என்ன சொன்னாங்க?
அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் அவர் அவளை அவர் அவளை பார்த்து, மகளே, மகளே, உன் விசுவாசம் உன்னை உன் ரட்சித்தது. விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ நீ சமாதானத்துடனே சமாதானத்துடனே போய் போ. உன் வேதனை நீங்கி உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். சுகமாயிரு என்றார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இதே சுகமளிக்கும் வல்லமை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் அவளை குற்றப்படுத்தல. ஏன் இந்த தீட்டான வியாதியோட என் முன்னாலே வந்து நான் அவரு ஒண்ணுமே கேட்கல. மகளை என்ன பேரு சொன்ன? மகளையும் தான் கூப்பிட்ட. ஆமென். நீ எந்த ஜாதின்னு கேட்டாங்களா? நீ எந்த கோத்திரம் வந்து கேட்டாங்களா? எந்த குலம்னு கேட்டாங்களா? நீ ரட்சிக்கப்பட்டது கேட்டாங்களா? நீ எந்த கோஷம் கேட்டாங்களா? நீ விசுவாசம் கேட்டாங்களா? ஒண்ணுமே கேட்கல. என்ன கேட்டாங்க? மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சிச்சது. ஆமென். ஹல்லேலூயா. என்ன சகோதரியோட பேர் என்ன? காமாட்சி. காமாட்சிக்குள்ள அநேக பிரச்சனைகள் இருக்குது. அந்த கண்ணு பார்த்தாலே தெரியுது. ஆமென். இன்றைக்கு எனக்கு விடுதலை தருவாரு. ஒரு பிசாசு உன்னை தொட முடியாது. எல்ரோய் சபைக்கு நீ வந்துட்டல்ல, கர்த்தர் நீ விடுதலை ஆக்குவாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக பிசாசுகள் அதில் பாதிச்சிருக்குது. அதனால தான் இந்த பௌர்ணமிக்கும் இந்த அமாவாசைகள் இந்த பிரச்சனை கொண்டு வருது. ஆனா இந்த சபையில் வச்சு கர்த்தர் அவங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அவர் விடுதலை நாயகன், வெற்றியை தருகிற தேவன். அவர் சகல வியாதியை குணமாக்குற தேவன். அவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து ஒவ்வொருத்தையும் பார்த்து சொல்லுகிறார், மகளே, மகனே, உன் விசுவாசம் உன்னை ரட்சிச்சது. நீ சமாதானத்தோட போ. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆமென். இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு வேணும்? இந்த ஆசீர்வாதம் இந்த உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தாலும் வேதங்கள் என்றியே கிருபையாலே அன்பு அளித்திடவே, யாராயிருந்தாலும் வேதங்கள் என்றியே கிருபையாலே அன்பு அளித்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், கண்ணீரெல்லாம் துடைப்பான், கண்மணி போல் காப்பா. பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைப்பான், கண்மணி போல் காப்பான், யாராயிருந்தாலும் கனிதுடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. எல்லாரும் இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அன்பு மகளே, இயேசு உன்னை அழைக்கிறார். உன்னை குணப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். கண்மணி போல பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார்.
யாராயிருந்தாலும் வேதங்கள் அன்றியே கிருபையாலே அன்பு அளிக்கிற தேவன் அவர். ஆமென். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. உன்னை சுகப்படுத்த அவர் உன் அருகாமலே வந்து நிற்கிறார். நான் ஆவியில உணர்கிறோம். நீ விட்டுக்கொடு மகளே, விட்டுக்கொடு மகனே, என்ன வியாதியா இருந்தாலும் அவர் உன்னை குணப்படுத்துவார். அப்படிப்பட்ட கிருபையும் அற்புதம் அடிமை பெற்றுக் கொண்டிருக்கிறது. தாழ்மையோடு சொல்றேன். ஆமென். அல்லேலூயா. உங்களை தேவன் சுகப்படுத்துவாரு. அவர் நீ வேதனையோடு இருக்குது மகளே, கர்த்தருக்கு பிரியமான காரியம் அல்ல. தீர்க்கதரிசனமாய் கர்த்தங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு எத்தனையோ பேர் வேதனையோடு வந்திருக்குது. அந்த வேதனை நீங்கி சுகமாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலவிதமான வேதனைகள் இருக்குது. நேரம் இல்லாத இன்னும் அநேக காரியங்கள் சொல்ல வேண்டி இருக்குது. அந்த வேதனையில் கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை தொட்டவர் எல்லாம் அற்புதம் பெற்றது வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு தொட்டவர் எல்லாம் சுகத்தை பெற்ற வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். இன்றைக்கு இயேசு உங்களை தொட போகிறார். நாம் அனைவரும் எழுந்து நிற்போமா. ஹல்லேலூயா.